போயிடுச்சு இது. ஓகே. ஸோ கம்பெனியோட இதை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ 78ல் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அவங்க மெயினாக வந்து எசென்ஷியல் மெடிசின் ஃபார் விமன் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கேர் நீட்ஸு, கைனகாலஜி அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆஸ் அ ஃபோக்கஸாக பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் டாப் பிராண்ட் பார்த்தோம்னா 17 பிராண்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து 5 பிராண்ட் வந்து மாலிகுல் கேட்டகரியில் இருக்குது. இன்னொரு இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் த்ரூ அ லோன் லைசென்சிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கம்பெனி வந்து ஃபார்முலேஷன்ஸை மார்க்கெட் பண்ணுது யூசிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆஃப் வெண்டர்ஸ் சப்ளைங் ரா மெட்டீரியல்ஸ் டைரக்ட்லி டு த மேனுஃபேக்சர். ஸோ இவங்க வந்து எல்லாம் பண்ணுறாங்க, பட் ஆனால் மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணல அந்த மாதிரி. ஸோ மெயின் பிராண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டோ கேப்பு, மெயின்டெயின், டிவாட்ரான் அப்படி இப்படின்னு. லிக்கோரைடு வந்து கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. லிக்கோரைடு இந்த காஃப் சிரப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. டாக்ஸிபால் இருக்குது. அப்புறம் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து Q4 FY24. ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போது. இப்போ நம்ம வந்து Q1 FY26 இருக்கோம். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. May 24 வந்து சர்டன் டெர்மட்டாலஜி ப்ராடக்ட்ஸையும் அவங்க வந்து அக்வயர் பண்ணி அதுவும் அதுக்கப்புறம் சைல்ட் கேர் செக்மெண்ட்லையும் பண்ணியிருக்காங்க. YPPLன்னு ஏதோ இருக்கும் இல்லையா, ஐ திங்க் யாஷ் ஃபார்மாவோ ஏதோ சம்திங். இது வந்து ஆல் கேஷ் டீல் ஆஃப் 93 crore பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜியாகிராஃபிக்கல் ரெவன்யூ ஸ்ப்ளிட் பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் வந்து 2% தான் மேக்ஸிமம். மெயினாக அவங்க வந்து இருக்கிறது வந்து 98% இந்தியாவில் தான். ஃபார்முலேஷன் வந்து 96%, ஏபிஐ வந்து 4%. ஸோ ஏபிஐ வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இதை தான் அந்த ஒய்பிபிஎல்னு சொல்கிறாங்க இல்லையா, யாஷ் ஃபார்மா நம்ம போட்டிருந்தாங்களே இங்கே இந்த ஒய்பிபிஎல். ஸோ அந்த கம்பெனிலேருந்து இவங்க வாங்கிட்டு அதை வந்து இந்தியா அண்ட் பூட்டான் பிஸ்னஸ்ஸு, ஸோ எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இது லாஸ்ட் அதாவது இயர்லியினுடைய இது வந்து கான்கால்டு நோட்ஸு. ஸோ அவங்க வந்து சிக்னிஃபிகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபினிட்டி ஹோல்டிங்ஸ் அக்வயர் பண்ணதுக்கப்புறம் 2022. ஸோ புதுசாக ஒரு எம்டி ஜாயின் பண்ணி, ஸோ ஒரு ஃபேமிலி ரன் லோ க்ரோத் லோ மார்ஜின் பிஸ்னஸாக இருந்தது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிராண்டாகி ஒரு எக்ஸிக்யூஷன் ஃபோக்கஸ்ட் அண்ட் கவர்னன்ஸ் ட்ரிவன் கம்பெனியாக மாறி இருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆனால் நம்மளால் பொதுவாக மார்க்கெட்டில் எல்லாரும் சன் ஃபார்மா அந்த ஃபார்மா தானே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு மெயின் லைனில் அடிபடாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா இந்த இது வந்து இந்த Q4 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து Q1 பார்த்துருவோம். ஸோ மெயினாக இங்கே காமிக்க வந்தது என்னென்னா, இங்கே க்ரோத்து, மார்ஜின்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஸோ இது வந்து மே மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூனில் வந்து என்ன நடக்கும், ஜூலையில் என்ன நம்ம வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் கைடன்ஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அனுமானம் இருந்திருக்கும், அதை வச்சு போட்டிருக்காங்க. ஸோ FY26 அதாவது ஃபுல் இயருக்கு வந்து கைடன்ஸ் வந்து 15% ப்ளஸ் க்ரோத்து, லார்ஜ்லி ஆர்கானிக்கு, எக்ஸப்ட் வந்து இந்த யாஷ்னுடைய இது எஃபெக்ட், அவங்களை அக்வயர் பண்ணுறோட எஃபெக்ட் இருக்கலாம். பட் அது 2 மாதம் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பியாண்ட் FY26 வந்து 12லேருந்து 14% ரெவென்யூ கேகர் உண்டாக்கலாம்னு சொல்லி இவங்க அவுட்லுக் கொடுக்குறாங்க. ஆனுவலாக ஒரு 100லேருந்து 150 பேசிஸ் பாயிண்ட் ஆனுவல் வந்து மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆர்கானிக் க்ரோத் இன் FY25 வந்து 8% இருந்திருக்கு. ஸோ தே ஆர் திங்கிங் ஆஃப் க்ரோயிங் ஸ்லைட்லி ஹையர் தேன் திஸ். ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 21% கரண்ட்லி வித் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கைடட். ஸோ மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் எப்படி வருது அப்படின்னா, இந்த இம்ப்ரூவ்டு ப்ராடக்ட் மிக்ஸ், அதாவது ஃபோக்கஸ் ஆன் நீஷ் ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஏன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணல, பட் வெண்டரோட டிசிப்ளின் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அவன் வந்து நமக்கு வந்து இது பண்ணி ப்ரெஷர் பண்ணி ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் இவங்க சப்ளை பண்ணுறதுனால ப்ரொக்யூர்மெண்ட் எஃபிஷியன்சியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபிக்ஸட் காஸ்ட் பேஸு, இன்க்ரிமெண்டல் க்ரோத்து. ஸோ கைடன்ஸ் வந்து ப்ரீ ESOP எபிட்டா, போஸ்ட் ESOP மார்ஜின்ஸ் எக்ஸ்பெக்டட் டு இம்ப்ரூவ் ஆஸ் ESOP காஸ்ட் டேப்பர் அப்படின்னு. ஸோ ESOP தெரிஞ்சிருக்கணும். இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் ஆகிறதுனால அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க.
கிராஸ் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் ஷிஃப்ட்டும் காஸ்ட் ரிடக்ஷன் புரியுது. ஸோ இது ஜென்ரலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த குவார்ட்டரில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜென்ரலாக இந்த இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது 23, 24, 24, 25 இப்படி இருந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து இந்த குவார்டர் தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் 2 குவார்ட்டர்ஸ் ஆஃப் லாஸ் இன் குவார்ட்டர்ஸ். இயர் ஆன் இயர் நல்ல growth. இங்கேயும் பார்த்தோம்னா ஓபிஎம் பர்சன்டேஜும் 19%. அதாவது இந்த 3 பீரியடினுடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா அரௌண்ட் 20, 21 கிட்டக்க இருந்திருக்கும். 20 கிட்டக்க இருந்திருக்கும். அதை நோக்கி இவங்க பயணிக்கிற மாதிரி தெரியுது. அதர் இன்கம் நல்லா இருக்கு. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 26 மாதிரிலாம் இல்லை. ஸோ ஓவராலாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து 120%, குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 57%. இபிஎஸும் நல்லா முன்னேறி இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிடிஎம்ல பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் இது 10 பத்தாது. இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 269னா இது ஒரு 290, 95 இல்லை 300 கிட்டக்க போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அவங்க மேக்கப் பண்ணுவாங்களா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎம் இங்கே க்ரோத் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 35, ப்ராஃபிட் 87. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நமக்கு 15 வேணும், 19 கொடுக்குறாங்க. ஆர்ஓசி பார்த்தோம்னா அங்கேயும் 23 கொடுக்குறாங்க. நம்ம 15 தான் வேணும் நமக்கு. ஸோ இந்த டேர்ன் அரவுண்ட் வந்து 22லேருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இன்ஃபினிட்டி ஹோல்டிங்ஸ் எடுத்ததுக்கப்புறம், டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்களுடைய இது வந்து நல்லா தான் இருந்திருக்கு. இது வந்து ப்ரையர் டு டேக் ஓவர், இது வந்து அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம். கேஷ் ஃப்ளோ இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஸ்டில் தே ஆர் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிளிங் டு கன்வெர்ட் த ப்ராஃபிட் ஃப்ரம் புக் ப்ராஃபிட் டு ரியல் ப்ராஃபிட், ரியல் கேஷ். ரிசர்வ்ஸ் கூடி இருக்கு, விச் இஸ் குட். பாரோயிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் பாரோயிங்னு சொல்ல முடியாது. லீஸ் லைபிலிட்டிஸ் தான் அதுவும். ஸோ விச் இஸ் ஆல்சோ நாட் அது லைபிலிட்டி இருக்குன்றதுனால அது பாரோயிங்கில் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இல்லைன்றதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓவரால் இது பார்த்தோம்னா நல்லா இருக்குது. இவங்க ப்ரொமோட்டர் வந்து 68லேருந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் வெரி அலார்மிங். ஏன்னா இந்த இதில் பார்த்தோன்னா ஒரு 1800 தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கூடியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தோம்னா பிளட்ஜ் இல்லை, ப்ரொமோட்டர் நல்லா இருக்குது, ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இது பார்த்துருவோம், பி ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னு. ஸோ 5 இயரில் வந்து பார்த்தோம்னா மீடியன் பி வந்து 36 கிட்டக்க இருக்குது. அண்ட் கரண்ட் பி வந்து 46 கிட்டக்க இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 25ல் 55 கோடி. கரெக்ட், 55 கோடி. ஸோ இங்கே போயிட்டு 55 என்ட்ரு பண்ணுறோம். 15, 5. இது வந்து கரண்ட் பி வந்து 45.7, 46ன்னு வச்சுக்குவோம். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா இவங்களோட க்ரோத் ரேட் தேவைப்படுறது வந்து 6%, விச் இஸ் குவைட் ஈஸி. ஏன்னா அவங்க பண்ணுற இப்போ இருக்க க்ரோத் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 6% வெரி ஈஸி. இவங்களோட மீடியன் பிக்கு போனாங்கன்னா 36 போனாங்கன்னா 11%, விச் இஸ் ஆல்சோ குவைட் ஈஸி. இட்ஸ் நாட் வெரி இது. ஸோ டெஃபினட்டாக வந்து ஈவன் இந்த இது ப்ரைஸ் வந்து ரீரேட் ஆகி கொஞ்சம் கீழே வந்தால் கூட இட் இஸ் ஸ்டில் பாசிபிள் டு க்ரோ. ஈவன் அட் திஸ் லெவல் ஆல்சோ இட் இஸ் பாசிபிள். பட் 75 பிக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ வந்து க்ரோத் ரேட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ பட் ஆனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த இபிஎஸ் கூட கூட இப்போ வந்து ப்ரைஸ் சார்ட்டை பார்ப்போம். ஜென்ரலாக நான் ப்ரைஸ் சார்ட் காமிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். பார்த்தோம்னா நமக்கு தெரியுது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, 305 கிட்டக்க வந்துட்டாங்க. ஸோ விச் மீன்ஸு ப்ரைஸும் மேலே போகுது, இபிஎஸும் மேலே போகுது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இபிஎஸ் வந்து 1.73, 4.82 வரைக்கும் போனது, திரும்ப குறைஞ்சி இப்போ திரும்ப கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸு நமக்கு வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இங்கேருந்து குறைஞ்ச இது வந்து திரும்ப கூடுது. ப்ரைஸும் கூடுது, இபிஎஸும் கூடுதுன்னு போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொபோர்ஷனேட்டாக கூடுச்சுன்னா
இந்த பிஇ வந்து ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இல்லை ஒரு அப்நார்மலாக கூடுது, ப்ரைஸ் மட்டும் மேலே போயிட்டே இருக்கு, இபிஎஸ் அங்கேயே நிற்கிதுன்னா இந்த மாதிரி கூட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கூட ஆரம்பிக்கும்போது சில சமயம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரலாம். என்ன ஆகும்னா, மார்க்கெட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் வில் ட்ரை டு ரீரேட் இஃப் த இபிஎஸ் இஸ் நாட் க்ரோயிங் மச். ஸோ இப்போயே உடனே போய் இந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ட்ரு ஆகணுமான்னு பார்த்தா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒன் மோர் குவார்ட்டர் இவங்க டர்ன் ஓவர்னு பண்ணிட்டாங்க. பண்ணியிருந்தா கூட இடையில வந்து ஒரு பெரிய இது கிடைச்சது இந்த இடத்துல, இந்த 26 கோடி எக்ஸ்ட்ரா இன்கம்னால. அந்த 26 கோடியை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, 22 தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 24 ஆச்சு குறைஞ்சிங்கன்னா, இங்கே வந்து 15 தான் இருக்கு. ஸோ 15 சேம். அப்போ வந்து இங்கே வந்து பெருசா டிஃபரன்ஸ் வந்திருக்காது. அதாவது இது 1.7 இருந்தா, இது ஒரு 1.75 ஆர் 1.7 கிட்ட இருந்திருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சது. இப்ப திரும்பவும் அந்த 1.7 லெவலுக்கு வர்றாங்க. இது அப்படியே மேல போயி, உங்களுக்கு வந்து இந்த சார்ட் அப்படியே கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ற மாரி இருந்து, இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போச்சுன்னா, தென் பாசிபிலி தட் என்ன சொல்றது? பிரைஸும் கொஞ்சம் மேல போறதாம். அந்த இது வந்ததுன்னா. பட் அன்லெஸ் அந்த கிளாரிட்டி வர்ற வரைக்கும் என்ன ஆகும்னா, இன்னைக்கு வந்து 12% ஸ்டாக் மேல போனா கூட ஆஃப்டர் சம் பாயிண்ட் இன் டைம் பீப்புள் வில் ஸ்டார்ட் டு திங்க் தட் ஓகே, இதுக்கு வந்து இவ்வளோ வேல்யூஷன் கொடுக்கலாமா, இல்லை வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு யோசிக்கும்போது சில பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் ஓவரால் வந்து ஒரு டீசென்ட் லுக்கிங் ஸ்டாக் 4 இயர்ஸில் டர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் அசட் லைட் மாடல்னால இட் மே பி பெனிஃபிஷியல் ஃபார் இன் அ லாங் டேர்ம் பேசிஸ். ஓகே டாக்டர். தேங்க்ஸ் சார். நான் சொல்கிறேன், ரெண்டு பாருங்களேன். இப்போ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து விஜயா டயக்னாஸ்டிக்ஸ். ரெண்டு இப்போ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். ஸ்மால் மேனா? நோ, ஸ்னோமேன். ஸ்னோமேன். சுகர். ஓகே, ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். குவார்டர்லி வரல, பட் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சுன்னு போட்டிருக்கு இதில். இப்போதான் ரிசல்ட்ஸ் விட்டுருக்காங்க சார். நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது டாக்டர். இப்போதான் சார், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சார் ரிசல்ட் விட்டுருக்காங்க, ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி. இதுல வரல இன்னும். ஒருவேளை வேற டொமைன்ல வந்திருக்கலாம். நெட் ப்ராஃபிட் பாருங்க, நான் சொல்கிறேன். ஆ? நெட் ப்ராஃபிட் வந்து 2.5 crore சார், 39% அப் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 1.63 crores, which is 16.4% அப். எபிட்டா வந்து 24 crores, which is 3.9% அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை வந்து அடிச்சு தான் விட்டுருக்காங்க. அதே மாதிரி விஜயா டயக்னோஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ 20% அப் ஆயிருக்கு, எபிட்டா வந்து 20% அப்பு. அப்டேட் ஆகல டாக்டர். அது என்ன சார், ப்ரைஸ் என்ன சார் ஆயிருக்கு விஜயா டயக்னாஸ்டிக்ஸ்க்கு? அதுலயும் அப்டேட் ஆகல டாக்டர். ஓகே ஓகே. ப்ரைஸ் வைஸ் இஸ் தேர் எனி மூவ்மெண்ட் இன் த ப்ரைஸ்? தெரியல, பிரைஸ் நான் பார்க்கலையே டாக்டர். ஓகே, நான் பார்க்குறேன். நான் ஒரு இது கிரேட்டர் தேன் 5% கிட்டக்க வச்சிருப்பேன். அதுல வந்து இன்னைக்கு அது வந்திருக்கு. ஹெல்த் கேர் 6.2% இம்ப்ரூவ் இன்னைக்கு அப்ல போயிருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, வால்யூமும் நல்ல வால்யூம், 1.5 மில்லியன் வால்யூம் வந்திருக்கு. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க, மந்த்லி ரிலீஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிவ்யூ ஃபார் June 2025. India economy sustained its growth momentum in the first quarter of FY26. High frequency indicators reflect broad-based strength, registering strong year-on-year growth. Service sector anchored the overall economic growth in QAF 26. CPI inflation falls to 77-month low of 2.1% in June 2025, which is really good.
ம் Survey indicates இதில் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மந்த்லி எக்கனாமிக் ரிவ்யூ ஜூன் 2025 survey project India's GDP growth rates for FY26 in the range of 6.2 to 6.5%. Indian economy in mid 2025 presents a picture of cautious optimism. ஸோ பயங்கர இது கிடையாது, ஆப்டிமிசம் இருக்கு, பட் ஆனால் யூ ஹேவ் டு பி பிட் காஷன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. India's macroeconomic fundamentals resilient despite global headwinds marked by trade tensions. India appears poised to continue as one of the fastest growing major economies அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கார்ப் அப்படின்ற ஸ்டாக் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. கொஞ்சம் ஆவரேஜ் ரிசல்ட் தான், பட் அப்லாம் நெட் ப்ராஃபிட் 17% அப்பு, ரெவின்யூ 9% அப்பு இதெல்லாம். ஜே குமார் இன்ஃப்ரா அது வந்து ஏதோ ப்ராஜெக்ட் 140 கோடி